ஸ்ரீ ரேவா காண்டம் 61ஆம் அத்தியாயம். சக்கரேஸ்வரரின் சக்கர ஈஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர் ஒருவர் நர்மதை நதியின் தெற்கு கரையில் உள்ள நன்கு அறியப்பட்ட புண்ணிய சக்கர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது அனைத்து பாவங்களையும் அழிக்கும். முன்பு சக்கரர் அந்த தீர்த்தத்திலேயே மிக கடுமையான தவத்தை தொடங்கினார். மிகுந்த பக்தியுடன் அவர் பகவான் மகேஸ்வரரை கருத்தில் கொண்டு தவம் செய்தார். அதன் மூலம் சாந்தப்படுத்தப்பட்ட அரசரே, தேவி உமையின் நாயகரான இறைவன் அவருக்கு தேவர்களின் ஆட்சியையும் சிறந்த ராஜ்யத்தையும் தானவர்களின் அழிவையும் வழங்கினார். மன்னா, நர்மதை நதி தீர்த்தத்தின் சக்தியால் சக்கரனால் அது வரம் பெறப்பட்டது. அதன் பின்னர் தீர்த்தம் பூமியில் மிகவும் புண்ணியமானது. கார்த்திகை மாதத்தின் இருண்ட பாதையில் 13வது சந்திர நாளில் பக்தியுடன் விரதம் இருப்பதன் மூலம் ஒருவன் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். பாண்டு மன்னனின் அன்பான மைந்தனே, பக்தன் அசுப கனவுகள், தீய சகுனங்கள், அசுப கிரகங்கள் மற்றும் சாக்கினி, ஒரு வகையான தீய ஆவி ஆகியவற்றால் ஏற்படும் பாவங்களிலிருந்தும் தீய விளைவுகளிலிருந்தும் விடுபடுகிறான். அரசரே, சக்கரேஸ்வரரை பக்தியுடன் தரிசிப்பவர்களின் பிறவி பாவங்கள் அழிந்து போகின்றன என்பதில் ஐயமேதுமில்லை. ஐயமின்றி, அதாவது சந்தேகத்திற்கு இடமின்றி அவ்வாறு அணுகக்கூடாத ஒரு பெண்ணை உடல் ரீதியாக அணுகுவதன் மூலமும், திருமணம் செய்து கொள்ளக்கூடாத ஒருவரை திருமணம் செய்து ஒருவரின் எஜமானரையோ அல்லது நண்பரையோ கொன்றதன் மூலமும் ஏற்படும் பாவங்கள், ஒரு பசுவின் மங்களகரமான பரிசை ஒரு முன்னணி பிராமணருக்கு வழங்க வேண்டும், அல்லது ஒவ்வொரு அங்கத்திலும் அழகான ஒரு நுகத்தடி காளையை கொடுக்க வேண்டும். அரசரே, சொர்க்கத்தில் வசிக்க விரும்புபவரால் இது மிகுந்த பக்தியுடன் கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு அரசரே, சக்கரேஸ்வரரின் முழு பலனும் தங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. 61ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.